அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ஸ்கூல் மூலம் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இன்பம். அதாவது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு இன்பம் ரொம்ப மிகவும் முக்கியமானது. காரணம், வாழ்நாள் முழுவதும் நாம் இன்பத்தை இன்பமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் அப்படியாக இருக்கிறதா வாழ்க்கை? இன்பம், துன்பம் இதெல்லாமே மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு துன்பம் நாம் எடுத்துக்கிடமோ அந்த அளவுக்கு இன்பமும் இருக்கும். அப்போது இன்பத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே துன்பம் நம்மை விட்டு விலகிவிடும். அப்போது ரெண்டும் மனதை சமநிலையில் வைத்து கொள்ளணும். இந்த சமநிலையில் வைத்துக்கொள்வது எப்படி அப்படின்னா, இன்பத்தோடைய வகைகளை நம்ம பார்ப்போம். அதாவது இதெல்லாம் அதாவது புலன் இன்பம், அதாவது நல்ல உணவு உட்கொள்வோம், அதன் மூலம் வரக்கூடிய இன்பம். நல்ல சொல் ஆற்றல் உடையவர்களாக இருப்போம், அதன் மூலம் வரக்கூடிய இன்பம். மேலும் பெரும் செல்வம் ஈட்டுவோம், அதன் மூலம் வரக்கூடிய இன்பம். ஒரு வெற்றியை பெறுவதன் மூலம் வரக்கூடிய இன்பம், வளர்ச்சியின் மூலம் வரக்கூடிய இன்பம். இதெல்லாமே இன்பம், சரிங்களா? ஆனால் ஆத்மாவிற்கு இன்பம், அதாவது இந்த ஆத்மாவிற்கு இன்பமானது என்னவென்றால் நம் மன அமைதி. அதாவது இதெல்லாமே சாதாரண புலன்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் ஆகும். மாறாக ஆத்மாவிற்கு இன்பம் என்றால் எந்த வகையான துன்பமும் நம்மை தடைகள் அதாவது வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வது, துன்பமே வராமல் இருப்பது ஒரு வகையான இன்பம். இதை நாம் எப்படி பார்க்கணும்னா, அதுதான் ஆத்மாவிற்கான இன்பம். ஆத்ம இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஆத்ம சுகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எங்கேருந்து வரும்னா பக்தி மூலம் வரக்கூடியது. அதனால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னு சொன்னால், இன்பத்துள், அதாவது திருக்குறளில் இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்துள் துன்பம் ஊறுதல் இளன் அப்படின்னு வருது. அதாவது இன்பத்தை இன்பமாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்தோமையானால் துன்பம் நம்மளே பாதிக்காது அப்படிங்கிறது இந்த குறளோட முழு விளக்கம். மனித வாழ்க்கையை இன்பமாக வாழறதுக்கு தானே. அதை இன்பமாக எடுத்துக்கிடக்கூடாமல் இருந்தால் எப்படி துன்பம் நம்மளை தாக்காமல் இருக்கும், பாதிக்காமல் இருக்கும் அப்படின்னா, இன்பத்திற்கு அப்போ மதிப்பு இல்லாமல் போய்கிடுமே. அப்படின்னா இன்பத்தோடு இருக்கிறது தான் வாழ்க்கை. ஆனால் ஓரளவுக்கு இன்பமாக இருக்கலாம். அதிகப்படியான இன்பம் போனது வேலை செய்கிறோம். அந்த வேலைப்பளுவின் காரணமாக நாம் என்ன செய்கிறோம்? அந்த வேலைப்பளுவின் காரணமாக அதை நீக்குவதற்கு ஒரு இன்பத்தை தேடுகிறோம். அது வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு வருகிறோம், சோர்வாக இருக்கிறது என்கிறோம். வெளியிடங்களுக்கு சென்று அளவுக்கு அதிகமான உணவை உட்கொள்கிறோம், அல்லது வேறு ஏதாவது மதுவை உட்கொள்கிறோம், அல்லது வேறு ஏதாவது அளவுக்கு அதிகமான இரவு நேரங்களில் சினிமாவுக்கு செல்கிறோம். ஐபிஎல் மேட்ச்சு ஓஹோ என்று ஒரே நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுறோம். அது ஒரு இன்பம்னு நினைக்கிறோம். அது இன்பம் அல்ல, அது உற்சாகம். அதாவது அளவுக்கு அதிகமான நமக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடிய உற்சாகம். இதனால் என்ன ஏற்பட போகிறது அப்படின்னா, நம் உடல்நல பாதிப்பு தான் ஏற்படும். ஆனால் பக்தி என்பதன் மூலம் பக்தி மூலம் வரக்கூடிய இன்பம் நிலையானது. அதுவே ஆத்மாவிற்கு இன்பம் தரக்கூடியது. ஆகவே இன்பத்துள் இன்பம் இல்லாமல் எதெல்லாம், அதாவது அனுபவிக்க வேண்டிய இன்பங்களுக்கு சென்று ஆத்ம இன்பம் பெற்று நலமோடு வாழ்வோம். நன்றி.